பாக்குறதுக்கு தானே வந்திருக்கீங்க. பாக்குறதுக்கு இருக்குது. தண்ணி எடுங்க. ஒரு டைம் வந்துட்டே நான் அப்படியே பதிவு பண்ணுங்க. அப்படியே பதிவு பண்ணுங்க. அங்க இருந்து பதிவு பண்ணுங்க. உள்ளே வராதீங்க. நில்லுங்க. பதிவு பண்ணுங்க. அக்கா என்னக்கா பிரச்சனை? அக்கா என்னாச்சு? பிரச்சனை என்னாச்சு? அக்கா என்ன பிரச்சனைங்க? இருமா போய் அம்மா அம்மா இங்க வாங்க. நான் கூட்டு போய் சொல்றீங்க. நான் கூட்டு போறவா? டேய் மண்ணன் இருக்கவா? நான் கூட்டு போறேன். வீடியோ பேசுங்க. ஐயா சொல்லுங்க. அக்கா என்ன சொல்லுங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க. வீடியோ வெளிய வந்து பேசுங்க. கேமரா வாங்கம்மா. எல்லாம் உள்ள போறாங்கல்ல. அதை வாட நானும் என்ன பிரச்சனை? மைக்கு போடுங்க. என்னாச்சு அப்படியே சொல்லுங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. இதை தெரிஞ்சு என்னோட வீட்டுக்காரர் வந்து, அதாவது 2வது கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டேன். பண்ணி 8 வருஷம் ஆச்சு. அவருக்காண்டி நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணதை ரீஆபரேஷன் பண்ணேன். அவருக்காண்டி நான் 8 வருஷம் கடனை அடைச்சு எல்லாமே பண்ணேன். இப்ப என்னன்னா இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் ஆயிட்டாரு. நான் கேட்கும் போது இல்லைன்னு சொன்னாரு. நான் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அம்மாவுக்கு உடம்பு முடியல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து நான் மனு கொடுத்தேன். பீஸ்டூர் ஸ்டேஷன்லயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சரியா இது இல்லை. அதுக்கப்புறம் போன வாரம் விசாரிச்சதுல அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்தாங்க. மருமகளா ஏத்துக்கிறேன் இருந்து கடனை அடைச்சிட்டு நாங்க சொந்த ஊருக்கு போறோம். சொந்த ஊருக்கு திருச்சிக்கு போனாலும் நாங்க வந்து தனியா கொடுத்துறோம் வச்சிடறோம், தனி கொடுத்துறோம் வச்சிடறோம்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோடனே நிச்சயதார்த்தம் ஆன வீட்டுக்கு போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வரேன், நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க வரவே இல்லை. ஸ்டேஷனுக்கு போன் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? உன் புருஷனை நாங்க உங்க கையில ஒப்படைச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீட்டுக்கு வரல இல்ல, அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் கேட்கணும்ல வந்தாங்களா வரலையா அப்படின்ட்டு. என்னோட வாழ்க்கை குடும்ப கட்டுப்பாடு பண்ணது ரீஆபரேஷன் பண்ணிருக்கேன். அவனுக்காண்டி நான் உழைச்சிருக்கேன், அவங்க அம்மாவுக்காண்டி உழைச்சிருக்கேன். அவங்க தங்கச்சி வீட்டுல அவன் எனக்கு முதல்ல எப்படி பழக்கமானாங்கன்னா அவங்க தங்கச்சியை தான் எங்க அண்ணனுக்கு எடுத்தோம். இல்ல செகண்ட் அவர் தங்கச்சியை தான் எங்க அண்ணனுக்கு எடுத்தோம். நான் பாட்டு 4 வருஷம் கம்முன்னு இருந்தவளை பிடிச்சி நான் உனக்கு வாழ்க்கை தரேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அண்ணன் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப என்னன்னா என்ன அத்தாச்சி இருக்கு, என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு என்னை அசிங்கமா பேசுறாரு. என் மாமனார் முருகன் வந்து சொல்றாரு, உனக்கு என்ன ஆம்பளை துணை தானே வேணும், நான் வரேன் அப்படின்னு பச்சையா பேசுறாரு. ஓகேங்க. இதுக்கு எனக்கு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன சம்மதமா? கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஊத்தி என்ன யார் சொல்லி தரா உங்களுக்கு? இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. ஊத்துனா வந்துருவாங்க. சரியா? கலெக்டர் ஆபீஸ்ல வந்து இது மாதிரி பண்றது தப்பு இல்லையாமா? தப்பு இல்லையா? அப்ப 8 வருஷம் என் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை நீங்க எங்க தோச்சீங்க அங்க தான போய் எடுக்கணும். தேவை இன்னைக்கு இவன் என்ன ஏமாத்துனா இன்னொரு பொண்ணுக்கு அதே நிலைமை தான் வரும். அப்பயும் எத்தனை திருப்பி சொல்றேன், எங்களுக்கு தெரியாது நான் கையில ஒப்படைச்சேன். கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட்ல போலீஸ் கொடுத்தீங்களா? எப்ப கொடுத்தீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. கேஸ்ல இருந்து கூட்டாங்க, விசாரிச்சாங்க. ஆனா அவங்க வந்து கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்றதுலே தான் இருக்காங்க. கையெழுத்து போட்டு கொடுன்னு. நான் செத்தேன்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரி பாதிக்காது இல்ல. அப்ப புருஷன்லாம் எவனாலும் வீட்டுக்குள்ள வருவானாமா? புருஷன்லாம் எவன் வந்தாலும் வந்து சம்பாதிச்ச காசு, உழைச்ச காசு எல்லாத்தையும் உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாங்க பாதிச்சிருக்கோம்.